Welcome back. Chapter 14 பார்க்க போறோம். Open source concepts. Introduction. Free software and compilers were provided with early computer hardware. With this human understandable code, the user can modify, add new code and identify the errors. Actually, ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாலே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு விதமான சாஃப்ட்வேர் நம்ம லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்று ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர், ஒன்று ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அது வந்து யாரோ ஒரு கம்பெனி ஓன் பண்ணியிருப்பாங்க, அது நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓப்பன் சோர்ஸ் அப்படி கிடையாது, ஈஸியாக யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் த வெப்சைட் ஆர் இன்டர்நெட். ஜென்ரலாக சொல்ல போனால் கேன் anyone change the codes in open source software அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இங்கே. Open source software has been developed by a variety of programmers. However, to add a new change to the software, the modified code will be submitted to a group of dedicated programmers. எல்லாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அப்படி சேஞ்ச் பண்ண நினச்சாங்கன்னா கூட அந்த சேஞ்சை எங்கே வந்து சப்மிட் பண்ணணும்னா, சில பேர் அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க, குரூப் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ், அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு தான் அது மாடிஃபை ஆகும், அப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் மற்ற யூசர்ஸுக்கும். ஸோ வை இட் இஸ் கால்ட் ஓப்பன் சோர்ஸ்? இப்போ நான் சொன்னது தான். Open source simply refers to making the source code of the software freely available for users or other developers to use and make changes into the original repository or fork the project into and build a new one. சரிங்களா? அதுதான் ஓப்பன் சோர்ஸ். Open source software is usually created and updated by many programmers around the world and made freely accessible. Proprietary software is owned by an organization or individual. Proprietary என்னது? அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனாலேயோ ஒரு தனிப்பட்ட நபருக்கோ சொந்தமானதுன்ற மாதிரி. The makers of proprietary software have not allowed the users or other developers to view or edit the source code. அந்த proprietary software பொறுத்த வரைக்கும் உங்களால் அந்த சோர்ஸ் கோடை மாற்ற முடியாதுன்னு இல்லை, அதை நீங்கள் பார்க்க கூட முடியாது, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. But the advantage of the proprietary software is that it gives more control, support, training, security and stability for user, making the software reliable to the users. ஸோ யாருன்னு தொடலனா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் நல்லாவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. செக்யூரிட்டி அதெல்லாம் சப்போர்ட்டும் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன் அந்த இண்டிவிஜுவல் நோக்கியோ போனீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக உங்களுக்கு ஓகே இது இப்படி தானே இருந்தது, இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியும். இதுவே ஓப்பன் சோர்ஸ்னால் எது எப்போ மாறிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியாது. ஸோ அதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது ஓப்பன் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இன் a network it is not easy to find problems, especially when there are more systems are connected, the complexity is more. நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அங்கே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் அதில். ஸோ we need network software to control, analyze the server, system, protocol, network, traffic flow and reports about ups and downs of network parts. இது எல்லாத்தையும் இது வந்து ஒரு நெட்வொர்க் சாஃப்ட்வேர் ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். Notification help the user and administrator easily find working status of a network systems and hardware. Alert message give details of faults where and when it happens. இது எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷன் மூலிமா. நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் டக்குனு நீங்கள் வந்து நிற்கும். அதுனது இப்போ இது இந்த விஷயம் நடந்திருக்கு, எந்த இடத்துலனா இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்களா? ஒரு சின்ன செய்தி துணுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை இந்த நெட்வொர்க் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு கொடுக்கும், நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா. NRC FOSS, National Resource Center for Free and Open Source Software is an institution. இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். யாருதுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இது இட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் FOSS, ஃப்ரீ ஓப்பன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த NRC FOSS என்ற இந்தியன் ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் தான். இதில் ஏதாவது ஒரு 4 படித்து வச்சுக்கோங்க. அப்பாச் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், த எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், லினக்ஸ் ஃபவுண்டேஷன், ஓப்பன் கோர்ஸ் வேர் கன்சார்டியம், ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். இதில் எது உங்களுக்கு நல்லா ஈஸியாக மனப்பாடம் ஆகுமோ அதில் ஒரு 4 படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ், பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ். பாரத்னாலே கண்டிப்பாக அது இந்தியா தான் உங்களுக்கு தெரிய வந்துருமா? யூஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் இந்தியா போட்டுருக்கு பாருங்கள் இங்கே. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்டு இன் இந்தியா பை CDAC. அந்த இடத்துல இருக்க சில ப்ரோக்ராமர்ஸால் தான் டெவலப் பண்ணப்படுது இந்த பாஸ்ன்றது. It supports many Indian languages and the particular operating system. Types of open source license. ஸோ இதுலேயே ஏதாவது ஒரு 2 படித்து வச்சுக்கோங்க. அப்பாச் லைசன்ஸ் 2.0, MIT லைசன்ஸ் போதும், அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை அது. நெக்ஸ்ட் இது பாருங்கப்பா, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வெர்சஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். Although the terms are often used interchangeably, OSS open source software OSS is slightly different from free software. Both deal with the ability to download and modify software without restriction or charge. However, free software is a concept developed in 1980s by an MIT computer science researcher, Richard Stallman, who defined 4 conditions as outlined by the non-profit Free Software Foundation. These 4 freedoms emphasize the ability of users to use and enjoy software as they see fit. In contrast, the OSS criteria, which the open source
இனிஷியேட்டிவ் டெவலப்டு ஏ டீகேட் லேட்டர். அப்போ முதல்ல ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் வந்திருக்கு. ஒரு 10 வருஷம், டீகேட்னா 10 வருஷம்னு அர்த்தம். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் சோர்ஸ் வந்தது. Place more emphasis on the modification of software and the consequences of altering source code, licensing and distribution. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான், பட் இதில் வந்து ரொம்ப கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மாடிஃபை பண்ணுறதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்பர்ஸ், இது வந்து அந்தளவுக்கு கேட்டதில்லப்பா, ஸோ இதை ஒமிட் பண்ணிடலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ் இது பார்த்துக்கலாம். There are many open source softwares, so we can select and use any software that suits our needs. இது ஒரு பெனிஃபிட். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் OSS இருக்கிறதால நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு பெனிஃபிட் சொல்கிறாங்க. தி கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் கேன் பி யூஸ்ட் வித்தவுட் எனி காஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எந்த விதமான தடையும் எந்த விதமான செலவும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷன்ஸையும், அது ஒரு பெனிஃபிட். வி கேன் ஷேர் அவர் ஐடியாஸ் வித் த டீம், ரைட் த ரெக்வயர்டு கோட் அண்ட் ஷேர் இட் வித் மெனி. நம்ம ஐடியாஸை ஈஸியாக ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது 3வது பாயிண்ட்டு. As we can make changes to the open source softwares, we can add the most required features in the software. நம்மளால் ஆட் பண்ண முடியுன்றதால என்ன ஃபீச்சர்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும்னா அதையும் நம்ம ஆட் பண்ணலாம், அது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், மெனி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. இது 5வது பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட் போதும். எக்ஸாம்பிளாக வேணால் கொடுத்துக்கோங்க கடைசியில். NS2, MySQL, Blender, Mozilla Firefox, இந்த மாதிரி ஒரு 4-5 நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் சிமுலேஷன் டூல், NS2ன்னு சொல்லிட்டுப்பா, இது கொஞ்சம் முக்கியமான 2 மார்க்கு. இது சொல்கிறாங்க பாருங்கள். எ நெட்வொர்க் சிமுலேட்டர் இஸ் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தட் ரெப்ளிகேட்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட செயலாக்கத்தை ரெப்ளிகேட் பண்ணுறது, அதிகரிக்குதுன்ற மாதிரி. ஸோ இந்த நெட்வொர்க் சிமுலேட்டர் சாஃப்ட்வேர் இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு டேரெக்டாக இங்கே வந்துடலாம். NS2 இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் நெட்வொர்க் சிமுலேட்டர் வெர்ஷன் 2. இட் வாஸ் கன்சிடர்ட் எக்ஸ்பிளிசிட்லி ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அண்ட் ஈவென்ட் ட்ரிவன் ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர் இன் கம்ப்யூட்டர். ஸோ NS2 வந்து இதோட அப்ரிவேஷன்னா நெட்வொர்க் சிமுலேட்டர் அப்ரிவேஷன், 2ன்றது வேர்ஷனை குறிக்கிறது. இது வந்து நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அதிக அளவில் கொண்டு செல்லுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் சிமுலேட்டர். ஸோ OpenNMS is a free and open source initiative grade network monitoring and management platform. It is established and maintained by community of users, developers and by the OpenNMS group. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பன் சோர்ஸுக்குன்னு ஒரு சில குரூப் இருக்காங்க, அவங்க தான் வந்து ஆத்தரைஸ் பண்ணுவாங்க யாருன்னா அதை சேஞ்ச் பண்ணணும்னா. த கோல் இஸ் ஃபார் OpenNMS டு பி ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்கேலபிள் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் FCAPS, ஃபால்ட், கான்ஃபிகரேஷன், அக்கௌண்டிங், பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி. இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொதுவாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அவங்களோட கோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே. OpenNMS இஸ் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் நெட்வொர்க் மானிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் வித் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஷன். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், நெட்வொர்க் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கிறது, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் நெட்வொர்க்கில். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம நெட்வொர்க் சாஃப்ட்வேர் தேவைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த OpenNMS தான் இருக்கிறதுலே வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் நெட்வொர்க் மானிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த OpenNMSோட 3 மெயின் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் எதுன்னு பார்த்தோம்னா, சர்வீஸ் மானிட்டரிங், இது சைடிங் மட்டும் எழுதிக்கோங்க போதும். சர்வீஸ் மானிட்டரிங், டேட்டா கேதரிங், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி நம்ம நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தோமா, ஸோ இது 3 மட்டும் எழுதினா போதும். ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர். இது ஒரு சின்ன சாப்டர் தான்ப்பா. ஸோ இதோட புக் பேக் கொஷின்ஸும் உங்களுக்கு நான் அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சாப்டர் பார்ப்போம். இந்த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.